இது எந்த மரம் என்று எனக்கு தெரியவில்லை. பழனி பாத யாத்திரை திருப்பூர் வழியாக தாராபுரம் ரோட்டில் சென்று கொண்டிருக்கையில் சாலை அருகாமையில் அரசாங்கம் நட்டு வளர்த்த மரம் போல் இவை தெரிகின்றது. மிகவும் கொத்து கொத்தாக காய்கள் காய்த்து தொங்குகின்றது. ஆனால் இதன் பேர் இங்கு யாவரிடம் கேட்டாலும் எங்களுக்கே தெரியவில்லை என சொல்கிறார்கள். உங்களுக்கு தெரிந்தால் கருத்து பதிவில் சொல்லுங்கள், பார்க்கலாம். என் உறவுகளே, என் கண்களுக்கு இது அதிசயமாக தென்பட்டது. இதை நானும் பார்த்து நீங்களும் பார்க்க அழகு தமிழ் கவிதை கழகத்தின் வலைத்தள மூலம் நீங்களும் கண்டு களிக்க படம் பிடித்து கொண்டு பதிவிறக்கம் செய்ய காத்து கொண்டிருக்கின்றது அழகு தமிழ் கவிதை கழகம். பாருங்கள், கொத்து கொத்தாக சாலை நெடுகளும் காய்ந்தபடியும் காய்த்தபடியும் இந்த காட்சிகள் மிக அழகு. இது எந்த ரகத்தை, இது என்ன செடி என்றே எனக்கு தெரியவில்லை, மரம் என்றே எனக்கு தெரியவில்லை. ஆனால் காய்த்து கொத்து கொத்தா தொங்குகின்றது. அழகூர பாருங்கள், இதில் காய்ந்தபடியும் கொத்து கொத்தாக காய்கள் இருந்தபடியும். இது தாராபுரம் ரோடு. மிக அதிசயமாக என் கண்களுக்கு இது தென்பட்டது. இதை யாவரும் காண வேண்டும் என்பதற்காக மட்டுமல்லாமல் இதன் பெயர் எனக்கு நிச்சயம் தெரியவில்லை. அதற்காக இதை பதிவு செய்து வலைதளத்தில் பதிவிறக்கம் செய்துவிட்டால் நிச்சயம் இது உலகம் முழுக்க செல்லும். இதன் பெயர் சற்றென்று என் கருத்து பதிவில் வந்து அமரும், நான் பார்த்து கொள்ள. அதற்காக தான் படம் பிடித்து கொண்டிருக்கின்றது அழகு தமிழ் கவிதை கழகம். பாருங்கள், நிச்சயமாக இது என்ன மரம் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கருத்து பதிவில் அறுத்து விடுங்கள், பார்க்கலாம் என் உறவுகளே. இது தாராபுரம் ரோடு, திருப்பூர் தாராபுரம் ரோடு, பழனி செல்லும் பாதையில் அரசாங்கத்தால் நட்டு வளர்க்கப்படும் மரக்கன்றுகள். இது என்ன பெயர் என்று கருத்து பதிவில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.